சுவிட்சர்லாந்தில் வேலை மார்க்கெட் வந்து ரொம்ப டைனமிக்காக தான் இருக்கும். 2024 முதல் காலாண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 5.48 மில்லியன் பேர் வந்து இங்கே வேலை செஞ்சிருக்கிறதாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அனலிஸ்ட் மாதிரியான ஜாப்புகளுக்கு வந்து இந்த டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வருஷத்துக்கு வந்து சராசரியாக 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் சுவிஸ் பிராங்க் வரைக்கும் சம்பாதிப்பார். அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி முதல் 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். செஃப், இவென்ட் பிளானிங் போன்ற வேலைகளுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து எப்பயுமே இருக்கிற ஒரு டாப் ப்ரையாரிட்டியில் இருக்கிற தான் இந்த ஹெல்த் கேர்ன்றது. இந்த கோவிடுக்கு பிறகு இந்த ஹெல்த் கேர் செக்டர் வந்து நல்ல இதாக வந்து பெருகி இருக்குன்னே சொல்லலாம். மெடிக்கல் லைசன்ஸ் இங்கே வாங்குறது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். ஆனால் கிடைச்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் டாப்பாக வாழுவீங்க. டாக்டராக இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த நாட்டிலையுமே ஒரு என்ன சொல்கிறது மேலதிகமாக ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் பற்றி பேச போகிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சுவிட்சர்லாந்தில் இருக்கிற வேலை வாய்ப்பை பற்றி தான் பேச போகிறோம். அது பேசுகிறதுக்கு முன்னுக்கு புதிதாக சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சுவிட்சர்லாந்து ட்ராவல் விளாக்ஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன். அங்கே இருக்கிற என்னென்ன பார்க்கலாம் என்றது எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். நம்ம ஒரு ஆஸ் அ ட்ராவல் விளாகராக நான் செய்ய வேண்டியது எல்லாமே ஒவ்வொரு நாட்டுக்கு போய் அங்கங்கே இருக்கிறது எல்லாமே அழகாக காட்டி போட்டிருக்கிறேன். ஆனால் அதை பற்றி இல்லைங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. சுவிட்சர்லாந்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு, அதுவும் கை நிறைய சம்பளம் தர வேலைகளை பற்றி தான் பேச போகிறோம். அழகான மலைகள், ஏரிகள், அது மட்டும் இல்லாமல் சாக்லேட், வாட்ச், அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புக்கே பேர் போன ஒரு நாடு தான் சுவிட்சர்லாந்து. நீங்கள் சுவிட்சர்லாந்து போய் வேலை பார்க்க நினைச்சா என்னென்ன வாய்ப்பு இருக்குது, அதில் என்னென்ன சம்பளம் இருக்குது, அதில் எவ்வளோ சம்பளம் இருக்குன்றது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கனையும் தட்டுங்க. ஓகே, வீடியோ போடுறதுக்கு முன்னுக்கு சுவிட்சர்லாந்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோன்றதை பற்றி நான் சொல்லணும். அதாவது ஐரோப்பாவில் மத்தியில் இருக்கிற ஒரு சின்ன நாடு தான். ஆனால் பொருளாதாரத்தில் செம ஸ்ட்ராங்காக இருக்கிற நாடு. உலகத்திலேயே அதிகமான வாழ்க்கை தரம் உள்ள நாடுகளில் சுவிட்சர்லாந்து வந்து டாப்பில் இருக்குது. ஜூரிச், ஜெனீவா போன்ற நகரங்களில் வந்து உலகத்தரமான வாழ்க்கைக்கு வந்து பேர் போனவை என்றே சொல்ல முடியும். ஆனால் ஒரு விஷயம், இங்கே கொஞ்சம் வாழ்க்கை செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை செலவு அதிகமாக இருந்தாலும் அதுக்கேற்ற சம்பளமும் அதிகமாக தாராளமாக இருக்குது. ஓகே, சுவிட்சர்லாந்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்றதை பற்றி பேசுறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லாட்டி ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தது சொன்னால் சுவிட்சர்லாந்தில் பற்றி அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் எந்த நாடாக இருந்தாலும் எப்படி போகிறது, அதாவது ஏஜென்ட்டுக்கு காசு கொடுத்து நம்மளை ஏமாற்றாம எப்படி நாமளே எப்படி அப்ளை பண்ணி போகிறதுன்றது எல்லாமே காட்டுறது சேனல் தான் நம்ம சேனல். அதில் எல்லாமே இருக்குது. வெளிநாட்டில் இருக்க ட்ராவல் விளாக்ஸ், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, யூகே போன்ற நாடுகளில் என்னென்ன இருக்குது எல்லாமே நம்ம சேனல் இருக்குது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டா தான் நம்ம வீடியோ உங்களுக்கு காட்டும். ஓகே, டாபிக்குள்ளே போவோம். சுவிட்சர்லாந்தில் வேலை மார்க்கெட் வந்து ரொம்ப டைனமிக்காக தான் இருக்கும். 2024 முதல் காலாண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 5.48 மில்லியன் பேர் வந்து இங்கே வேலை செஞ்சிருக்கிறதாக புள்ளியியல் விவரங்கள் வந்து சொல்லுது. ஆனால் வேலை காலிடங்கள் 9.7 குறைஞ்சு இப்போ 1,14,300 இருக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? வேலை வாய்ப்பு இருக்கு, ஆனா அதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டியும் இருக்கு. குறிப்பாக வந்து இந்தியர்களுக்கும் அதுவும் தமிழர்களுக்கும் வந்து சுவிட்சர்லாந்து வந்து ஒரு கனவு டெஸ்டினேஷனாக இருக்குது. இங்க ஐடி, பொறியியல், நிதி, அதாவது நிதின்னு சொல்றது ஃபைனான்சியல், அது மட்டும் இல்லாம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகள்ல வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொன்னா ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லலாம். ஹாஸ்பிட்டாலிட்டிலையும் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க ஐரோப்பிய யூனியனுக்கு வெளியே இருந்து வரீங்கன்னு சொன்னா, அதாவது மூன்றாவது உலகம் நாடுகள்னு சொல்லலாம். என்னன்னா மூன்றாம் நாடுகள்னு சொன்னா இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் இருந்து இங்க வாரன்னு சொன்னா நீங்க ஒர்க் விசா வாங்க வேணும். இது வந்து உங்களுடைய எம்ப்ளாயரே உங்களை ஸ்பான்சர் பண்ணி வேண்டிய அவசியம் வந்து இங்க இருக்குது. ஓகே, அடுத்ததா வந்து அதிக வேலை தரும் சம்பளங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு வந்து கை நிறைய சம்பளம் எந்த ஜாப்ஸுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தா முதலாவதா இருக்கிறது வந்து ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். அதாவது டெக்னாலஜிஸ், தகவல் தொழில்நுட்பம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து செம ஹாட்டாக இருக்கும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அனலிஸ்ட் மாதிரியான ஜாப்புகளுக்கு வந்து இந்த டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வருஷத்துக்கு வந்து சராசரியாக 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் சுவிஸ் பிராங்க் வரைக்கும் சம்பாதிப்பார். அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி
முதல் 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸ்பெஷலாக பைத்தன், ஜாவா, கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் நீங்கள் ஸ்கில்ஸ் இருந்தால் நீங்கள் இங்கே தாங்க ஹீரோ. ஸ்பெஷலாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், பேச்சுலர்ஸ் முடிச்சு மாஸ்டர்ஸும் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கோர்சஸ் செய்யுங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் எடுங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் AWS சர்டிஃபைட் ஆகலாம், இல்லாட்டி கூகுள் கிளவுட் லிங்கில் சர்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி ஜாவா சர்டிஃபைட், பைத்தன் சர்டிஃபைட் போன்ற நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிம்பிளாக உங்களால் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து ஃபைனான்சியல் மற்றும் பேங்கிங் செக்டரில் பார்த்தோம்னு சொன்னால் அதுதான் 2வது இடத்துல இருக்குது. ஜூரிச், ஜெனிவா போன்ற நகரங்களில் வந்து உலக நிதி மையங்களாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், ஃபைனான்சியல் அனாலிசிஸ், அக்கவுண்டிங் வேலைகள் இங்கவே நிறையவே இருக்குது. ஒரு ஃபைனான்சியல் மேனேஜர் வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1,20,000 முதல் 2,00,000 சுவிஸ் பிராங்க் வரைக்கும் சம்பாதிக்கலாம். CFA MBA இருந்தால் இந்த துறையில் வந்து நீங்கள் கலக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது MBA இல்லாட்டி CFA படிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது மூலமாக அப்ளை பண்ணி சுவிட்சர்லாந்து போகிறதுக்கான வழியை அவருக்கு காட்டுறதுக்கு இது உதவும். அடுத்தது வந்து 3வது வந்து பொறியியல், அதாவது என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். மெக்கானிக்கலாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், சிவில் இன்ஜினியரிங் வேலைகளுக்கு இங்கே நிறைய டிமாண்ட் இருக்கு. குறிப்பாக வந்து ஆல்ப்ஸ் மலையில் இன்ஸ்பெக்டர் ப்ராஜெக்டுகள் நிறைய இருக்குங்க. அதுக்கு இன்ஜினியரிங் நிறைய தேவைப்படுது, அதாவது இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சம்பளமாக 90,000 இருந்து 1,40,000 சுவிஸ் பிராங்க் வரைக்கும் அங்கே சம்பாதிக்கலாம். 4வது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி. சுவிட்சர்லாந்து வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அதனால வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், செஃப், இவெண்ட் பிளானிங் போன்ற வேலைகளுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. ஒரு செஃப் வருஷத்துக்கு வந்து 60,000 முதல் 1,00,000 சுவிஸ் பிராங்க் வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதனால யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தாலும் சரிதான், அப்படி இல்லைன்னு சொன்னால் செஃப்பாக இருக்கிறாலும் சரிதான். ஏன்னா இந்தியன் ஃபுட்ஸுக்கு செய்கிறதுக்கு கூட நிறைய ஒரு டிமாண்ட் வந்து இங்கே இருக்கிறதாகவே நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்ததாக வந்து எப்பயுமே இருக்கிற ஒரு டாப் ப்ரையாரிட்டியில் இருக்கிற ஒரு இதுதான் இந்த ஹெல்த் கேர்ன்றது. இந்த கோவிடுக்கு பிறகு இந்த ஹெல்த் கேர் செக்டர் வந்து நல்ல இதாக வந்து பெருகி இருக்குன்னே சொல்லலாம். உதாரணமாக டாக்டர்ஸ், நர்ஸ், ஃபார்மசிஸ்ட் மாதிரியான வேலைக்கு வந்து இங்கே டிமாண்ட் வந்து இருக்குது. ஒரு டாக்டர் வந்து வருஷத்துக்கு வந்து 1,50,000 முதல் 3,00,000 சுவிஸ் பிராங்க் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆனால் மெடிக்கல் லைசன்ஸ் இங்கே வாங்குறது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். ஆனால் கிடைச்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் டாப்ல வாழுவீங்க. ஒரு டாக்டருக்கு வேலை கிடைக்கிற டாக்டராக இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த நாட்டிலையுமே ஒரு என்ன சொல்கிறது, மேலதிகமாக ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் சுவிட்சர்லாந்துலையும் அதே அளவுக்கு இருக்குங்க. ஓகே, அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து இங்கே வேலை எப்படி பெறுறதுன்னு சொல்லி பார்க்க வேணும். அதாவது சரி இவ்வளோ சம்பளம் கிடைக்குது, ஆனால் வேலை வேணுமே. முதல்ல உங்களோட ரெஸ்யூமை வந்து சுவிஸ் ஸ்டைலில் வந்து தயார் பண்ண வேண்டும். குறுகிய தெளிவான CV இருக்க வேண்டும். லிங்க்டின்ல வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணி சுவிஸ் கம்பெனிகளோட கனெக்ட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். CVயில் இருக்கிற மாதிரியே லிங்க்டின்லையும் அதே மாதிரி ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்க. நிறைய சுவிட்சில் இருக்கிறவங்களோட கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி அப்டேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேண்டாம், லிங்க்டின்ல ப்ரொஃபைல் நிறைய கம்பெனிஸ் வந்து லிங்க்டின்ல ப்ரொஃபைலை செக் பண்ணுவாங்க. அதனால கட்டாயமாக வந்து இருக்க வேண்டும். அடுத்தது வந்து ஒர்க் வீசா தான். இந்தியர்களுக்கு இருந்தாலும் சரி தான், ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி தான், சுவிட்சர்லாந்து வேலை பார்க்க L அல்லது B டைப் வீசா வந்து தேவைப்படுது. அதுக்கு உங்களுடைய முதலாளி, அதாவது முதலாளின்னு சொன்னால் யாரு, எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்து கொடுக்கணும். ஜாப் ஆஃபர் லெட்டர் கொடுத்தா நீங்கள் விசாக்கு அப்ளை பண்ணலாம். ஜாப் ஆஃபர் லெட்டர் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா YAXIS, Indeed, Swiss Jobs மாதிரியான இணையதளங்களில் வந்து நீங்கள் வேலை தேடலாம். முக்கியமாக ஆங்கிலம், ஜெர்மன், பிரெஞ்சு மொழி தெரிஞ்சால் செம அட்வான்டேஜாக இருக்கும். அந்த 3 வேலை எப்படி அப்ளை பண்ணுறதுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஓகே, இன்னொரு முக்கியமானபடியாக நாம் பேச வேண்டியது வந்து இங்கே இருக்கிற வாழ்க்கை செலவு பற்றி. சுவிட்சர்லாந்தில் வந்து சம்பளம் அதிகமானாலும் வாழ்க்கை செலவும் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு BHK அபார்ட்மெண்ட் வந்து ஜூரிச்சில் மாதத்துக்கு வந்து 2,000 இருந்து 3,000 சுவிஸ் பிராங்க் வரைக்கும் போகும். ஆனால் இங்கே இருக்க சுகாதாரமாக இருக்கட்டும், கல்வி, பொதுத்துறை, போக்குவரத்து எல்லாமே உலகத்தரமாக இருக்கும். வேலை வாழ்க்கை பேலன்ஸ் எல்லாமே இங்கே செமையாக இருக்குங்க. அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. வாரத்துக்கு வந்து 40 மணி நேரம் வேலை, நிறைய விடுமுறைகள், ஆல்ஸ் மேலையில் வீக்கெண்ட் ட்ரிப் பண்ணுறது, வாழ்றது ஒரு சொர்க்கமண்டே சொல்லலாம். சரி மக்களே, சுவிட்சர்லாந்தில் வேலை வாய்ப்பை பற்றி ஒரு ஃபுல் டூர் வந்து எடுத்துட்டோம். IT, நிதி, ஹெல்த் கேர் எல்லா துறையிலும் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களை வந்து நீங்கள் தயார் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கில்ஸும் விசாவும் வந்து ரொம்ப முக்கியம்.
அதுதான் உங்களை நீங்கள் தயார் பண்ணால் தான் உங்களுக்கு அதன் மூலமாக இன்னும் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் கடைசியில் நான் சொன்ன மாதிரி 2 வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இந்த கனவு நாட்டில் வேலை பார்க்கட்டும். நீங்கள் உங்களுக்கு மட்டுமே வச்சுக்கொள்ளாதீங்க, அவங்களும் ட்ரை பண்ணி போகட்டும் இல்லையா. கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய டவுட்ஸில் பற்றி போடுங்க, உங்களுடைய அனுபவத்தையும் பற்றி போடுங்க. என்னன்னு நம்ம பேசுவோம். ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜுகளில் வேகன்சிஸ் போடுறோம். அது மூலமாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களாங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடுவது உங்கள் அன்பின் ஆனால். See you on another video. Cheers மக்களே.